ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரசோதயாத். ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹே தன்னோ ராகு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சனி பகவானோட காயத்ரி மந்திரம், ராகு பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்போ நீங்கள் கேட்டீங்க. எதுக்காக இதை சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்ச் 29 2025 இந்த மாதத்தில் சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது. எதுக்காக இப்போ நம்ம ராகுவையும் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 29 சனி மீனராசிக்கு போகிறார். மீனத்தில் ஏற்கனவே யார் இருக்கா? ராகு இருக்கார். விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவர் இருக்காரு. இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில் இருக்க போகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து, அதே நேரத்தில் பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும். அதாவது சனி பகவான் கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர். ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழிச்சு யோகம் கொடுக்கக்கூடியவர். தாத்தன் பாட்டன் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு, உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ரொம்ப டாப்லையும் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. யாராருக்கு எப்படி இருக்க போகுது, உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்தார், 3ஆம் இடத்துல சனி இருந்தார். சனி இருந்த 3ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பான இடமா இருந்தாலும் கூட, அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவர் இருந்துட்டு உங்களுக்கு தொந்தரவுகள் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாரு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, பெரிய பட்டம் வாங்குறதுல பிரச்சனை, பெரிய கல்வியில் பிரச்சனை, இது எல்லாமே இந்த ராகுவால் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா ராகு போய் அர்த்தாசிரம ராகுவா உட்காந்தாருன்னா தாயார் வழியில் பிரச்சனை கொடுத்துருப்பாரு. நம்ம படித்து பட்டம் வாங்கி இருந்திருப்போம், படித்ததுக்கு உண்டான வேலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. ஒரு உயர் பதவி கிடைக்கிற மாதிரி இருந்தது, ஆனால் கடைசியில் தட்டிக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நல்ல கல்வியில் இருக்கிறவங்களுக்கு உயர்கல்வி படிக்க முடியாமல் போயிருக்கலாம். 12ஆவதுல பாஸ் பண்ணிவிட்டேன், ஆனால் அதுக்கு மேலே படிக்க முடியல, சூழல் அப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி. வாகன பழுது அப்படிங்கிறது வாட்டத்தை கொடுத்துருக்கோம். வாகனம் அப்படிங்கிறதே இல்லாமல் கூட போயிருந்துருக்கும். ஒரு வண்டி இருந்தது, களவு போயிடுச்சு, எவனோ திருடிட்டு போட்டான், இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி சொந்த வீடு அமையாமல் ஒவ்வொரு இடமா வாடகை வீடு தேடி அலையக்கூடிய சூழல், இது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு. இப்போ அந்த இடத்துக்கு சனி போகிறார். 3ஆம் இடம் அப்படிங்கிறது சனி இருந்த இடம், நல்ல இடம் தான், ஆனால் ராகுக்கு எடுத்துட்டாரு. இப்போ சனி போய் அர்த்தாசிரம சனியாக உட்கார போகிறார். அப்படிங்கும்போது குறிப்பாக ராகுவோட இணைய போகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் நமக்கு அதிகபட்ச கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா இந்த 50 நாள் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான 50 நாள். அர்த்தாஷ்டம ராகு அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறவங்க கூடுறாங்கங்கும்போது இந்த 4ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தம் எல்லாமே கொஞ்சம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, 4ஆம் இடம்ங்கிறது சுகஸ்தானம். உங்களோட உடம்பை நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சரியாக சொல்லணும் அப்படின்னா, வாய்வு தொந்தரவு, வயிறு தொடர்பான உபாதைகள், அல்சர், குடல் புண், இறப்பை புண், தொண்டை புண், காது மூக்கு சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாமிச உணவுகள் அப்படிங்கிறது அதிகம் எடுத்துக்கக்கூடாது. ராகுவும் சனியும் போய் 4ஆம் இடத்துல உட்காடுறாங்க அப்படின்னா உடம்புலேருந்து வேர்வை பிரிஞ்சு வெளியில் வரணும். அப்போ தான் சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் கூடுமான வரைக்கும் கடுமையாக உழைங்க. நான் எங்கே கடுமையாக உழைக்கிறது ஜோசியரை, அப்படியே கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருக்கேன், கல்லாப்பட்டியிலே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவங்க கூட கடுமையான உடற்பயிற்சி அப்படிங்கிறத செஞ்சு வேர்வையை வெளியேற்றிடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சுக வீட்டுக்கு சனி போகிறார் அப்படின்னா உடம்புல வேர்வை அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது, டோட்டலாக வெளியேற்றணும். ஓடுறீங்களோ, நடக்கிறீங்களோ, சைக்கிள் ஓடுறீங்களோ, என்ன பண்ணுறீங்களோ, ஏது பண்ணுறீங்களோ தெரியாது, உடம்புல இருக்கிற வேர்வை அப்படிங்கிறது ஃபுல்லாக வெளியே வரணும். ஏன்னா ராகுவும் சேர்ந்துருக்கார். அப்படிங்கும்போது உடம்புல விஷந்தங்கிற மாதிரி தான் அது மாதிரி இந்த பித்தம், கபம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு தண்ணி வண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் அதெல்லாம் குறைச்சிங்க. பித்தம் உடம்புல சேரக்கூடாது. டீ காப்பி குடிக்கிற பழக்கம் இருந்தால் கூட குறைச்சிங்க. சில பேர் இருப்பாங்க, நான் ஒரு நாளைக்கு 10 டீ குடிப்பேன், நைட்டில் வேலை பார்க்குறேன், டீ இல்லைன்னா தூக்கம் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அதெல்லாம் கட்டுப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இந்த 50 நாளைக்கு ரொம்ப கவனமாக தான் இருக்கணும். உங்களோட சொந்த தேக ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுமாரி தாயாரையும் குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதால தாயாரை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சாதாரண உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட போய் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் உரிய பரிசோதனை அப்படிங்கிறத செஞ்சுக்கிறது
ரொம்ப நலம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நாம் ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அதுமாரி உயர்கல்வி படிக்கக்கூடியவர்கள், அது நீங்களோ இல்லை உங்களோட பிள்ளைகளோ உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவங்கள கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு பார்த்துக்கணும். ஏன்னா உயர்கல்வியில் தடை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ஒரு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கோம், போயிட்டுருக்கோம், திடீர்னு தவறான சகவாசம், தேவையற்ற பிரச்சனை, எவனோ 4 பேர் அடிச்சுக்கிட்டா அங்கே நம்ம வேடிக்கை பார்க்க போய் பழி நம்ம மேலே விழுவுறது, இதுமாரி கல்லூரியில் கெட்ட பேர் வாங்கலாம், சில பேர் உயர்கல்வியை பாதியில் நிறுத்தக்கூடிய சூழல் வரலாம். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அதிகபட்ச கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். அதுமாரி பதவி, அது அரசியல் பதவியில் இருக்கிறவங்களோ அலுவலகத்தில் பதவியில் இருக்கிறவங்களோ உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி பறி போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ அரசியல்வாதிகள் குறிப்பாக நம்ம கட்சியில் இருக்கோம், போகிறோம், ஒரு பொறுப்பில் இருக்கோம்னா தேவையில்லாமல் பொது வெளியில் வார்த்தையை விட்டுறக்கூடாது. எந்த ஒரு பிரச்சனையை பேசணும் அப்படின்னாலும் தரவுகளோடு பேசணும், ஆதாரமற்ற கருத்துக்களை பேசிடக்கூடாது. இல்லைன்னா அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு வாய்க்கு வந்த வாக்குறுதி அள்ளி விட்டு அப்புறம் நம்ம அம்பலத்தில் நிற்கிற மாதிரி ஆகி போவோம். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா இந்த 50 நாளே தள்ளி போட்டுருங்க, அதான் ரொம்ப நல்லது. ஏன்னா ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த நேரத்தில் நீ போய் வீடு கட்டலான்ட்டு போர் போடு, தண்ணி கிடைக்கலம்மா, அப்போ வேற இடத்துக்கு மாற்று அப்படிம்பா, அதுக்கு ஒரு 2 லட்சம் நட்டமாகும். அதேமாரி நீ வீடு கட்ட போய் உக்காந்தீங்க அப்படின்னா பக்கத்து இடத்துக்கார ஒருத்தன் எனக்கு 1/2 அடி இருக்குது 1 அடி இருக்குது தள்ளி போடுமா, இந்த மாதிரியான பிரச்சனைலாம் வரும். ஒரு லோன் கேட்டிருப்போம் வீடு கட்ட, அது கிடைக்காம பாதியில் நிற்கும். அதனால இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த ஒரு 50 நாள் மே 18ஆம் தேதி வரைக்கும், மார்ச் 29லேருந்து மே 18 வரைக்கும் வீடு கட்டக்கூடிய யோசனை ஐடியா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. மே மாதத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது இருக்கட்டும். பெரிய வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் வீட்டுக்காரங்க உடனே காலி பண்ணு போவாம்பாங்க, இழுத்து பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க, கொஞ்சம் முன்ன தான் இருக்கும். அதுமாரி வேலை செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள அதிகாரிகளை பகிச்சிக்க வேண்டாம். அதிகாரிகளை பற்றி சக ஊழியர்கள்ட்ட விளையாட்டாக ஏதாவது பேச போய் அது பெரிய வினயதமாகி சில பேருக்கு வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு கூட வரும். அதனால் இந்த புரணி பேசுகிறதோ இல்லை புரணி பேசுகிறவன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறதோ கூடாது. நம்ம வேலைக்கு போகிறோம், நம்ம வேலையை செய்கிறோம், சம்பளத்தை வாங்குகிறோம், வீட்டுக்கு வரோம், அந்த மாதிரி தான் இருக்கணும். அதுமாரி கொஞ்சம் இந்த வழுக்கலான இடங்கள், பாத்ரூமுக்கு போகும்போது கவனமாக இருக்கணும். அதுமாரி பெண்கள் ஒரு சமையல் அறையில் இருக்காங்கன்னா ஒரு அருவாமனை பயன்படுத்துகிறேன், கத்தி பயன்படுத்துகிறேங்கும் போது கவனமாக இருக்கணும். மின்சாரம் நெருப்பு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் சின்ன சின்ன விபத்துகள், அதுக்காக பெருசாக பயப்படலாம் வேண்டியதில்லை. சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் இந்த வழுக்கலான இடம், உயரமான இடத்துல, பெண்கள் அடுப்படியில் வேலை செய்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கூடுமான வரைக்கும் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துருங்க. பயணப்பாதை உணவுகள், பயண களைப்புகள், இதனால் தேக ஆரோக்கியம் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பயணங்கள் பலன் தராமலும் போயிடும். கூடுமான வரைக்கும் இந்த 50 நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் எடுக்க வேண்டாம். செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கையம்மனுக்கு எலுமிச்சை தீபமும், சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபமும் ஏற்றிட்டு சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கெடுபலன் குறையும், ஓரளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.